the audiovisual CASP of Father Thomas. CASP refers to the childhood, குழந்தையாக, the adolescence, இளைஞனாக, the seminarian, குரு மட மாணவராக, and the priesthood குருவாக of Reverend Father Thomas. திருச்சி துரைசாமிபுரம் ஊரில் 1950 வருடம் டிசம்பர் திங்கள் 11ஆம் நாள் திரு அந்தோணிசாமி திருமதி தெரசா தம்பதியருக்கு 4வதாக பிறந்தவர்தாம் நம் விழா நாயகர் அருட்திரு ஏ தாமஸ் அடிகள். சொந்த ஊரில் பொன்னையா பள்ளியில் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை முடித்து 1960 வரை கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள புனித வளனார் பள்ளியின் உள்விடுதியில் 3 ஆண்டுகளும், புனித ஆக்னஸ் அம்மாள் சிறிய குருமடத்தில் தங்கி 3 ஆண்டுகளுமாக பள்ளி படிப்பை முடித்தார். 66ஆம் ஆண்டு முதல் 68 வரை 2 ஆண்டுகள் சிறிய குருமடத்தில் அவர் கற்றது லத்தீன் மொழி. 1968 முதல் 76 முடிய பெங்களூரில் உள்ள புனித ராயப்பர் பெரிய குருமடத்தில் மெய்யியல் இறையியல் கற்று குருத்துவ பயிற்சி பெறும் பொழுது தனது ஓய்வு நேரத்தில் அகாடின் இசைக்கு கற்றது இவர் இசை மீது கொண்ட நாட்டமே. 1974 திரு இருதய ஆண்டவர் கோயிலில் அனுபவ பயிற்சி பெற்று 21/1/1976 அன்று கடலூரில் ஆயர் செல்வநாதர் ஆண்டகை அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 78 வரை 3 ஆண்டுகள் உதவி குருவாக பணிபுரிந்த இடங்கள் கடலூர் புனித வளனார் பள்ளி, நெய்வேலி, முகையூர் பங்குகளாகும். 79 முதல் 81 2 ஆண்டுகள் சென்னை புனித தோமையார் மலையில் அரசு தொழிற்பள்ளியில் ITI படித்து தொழிற்கல்வி ஆசிரியர் தகுதி பெற்றதால் 81 முதல் 88 முடிய 7 ஆண்டுகள் புனித வளனார் தொழிற்பள்ளிக்கு மேலாளராக பொறுப்பேற்றார். அன்னாரது அயரா கடின உழைப்பு மாணவர்கள் வாழ்க்கையில் மிளிர முன்மாதிரியாக திகழ்ந்தது. MA MN மேற்படிப்பு படித்து முடித்து ஆசிரியர் தகுதி பெற்றதும் தன் சொந்த முயற்சியால் என்றால் என்னே அவரது அறிவு பசி. 1989 முதல் 1992 வரை அனிலாடி பங்கு தந்தையாகவும் தூய இதய பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியதுடன் 8 மாதங்கள் பணிக்கன்குப்பம் பங்கு குரு பொறுப்பும் வகித்தது அவரது பணியின் ஈடுபாடேயாகும். 5 ஆண்டுகள் நெய்வேலி காணிக்கை மாதா பங்கு தந்தையாக பணியாற்றுகையில் பங்கு மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பங்கின் மூளை முடுக்கெல்லாம் அவர் பாதம் பயணித்தது. முதல் முறையாக பங்கு கணினி வழியாக பதிவு செய்யப்பட்டதும் நெய்வேலியில்தான். 1997 முதல் 2003 வரை நெல்லித்தோப்பு விண்ணீர்ப்பு அன்னை ஆலய பங்கு தந்தையாக 7 ஆண்டுகள் சீரிய பணியாற்றுகையில் ஆலயத்தின் 150வது வருட ஜூபிலியும் அவரது குருத்துவ வெள்ளி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விண்ணீர்ப்பு அன்னை ஆலய சிறப்பு தபால் உரை வெளியீடு மற்றும் அவரது மறையுரைகள் அருளோசை இணையதளத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு ஆலயத்திற்கும் அடிகளாருக்கும் பெருமை சேர்த்தது. 2003 முதல் 2005 வரை பேராலயத்தின் பங்கு தந்தையாக 2 ஆண்டுகள் பணியாற்றுகையில் அவரது தீவிர முயற்சியால் முழு ஆலயமும் புனரமைக்கப்பட்டது. திவ்ய நற்கருணை பேழை நடுப்பீடத்திற்கு மாற்றப்பட்டதும் மாதா படம் மற்றும் இருக்கைகள் ஆலயத்தை அழகுபடுத்தியதும் அடிகளாரின் சிறப்பம்சங்கள் ஆகும். அனைத்து தமிழக மறைமாவட்ட மரியாயின் சேனைகளையும் செனத்தூஸ் மேல்நிலைக்கு உயர்த்த அவர் எடுத்த முயற்சி அன்னையின் பக்திக்கு சான்று பகரும். அதன் ஆன்மகுருவாக இன்றும் செயல்பட்டு வருகிறார். 2005 முதல் 2012 வரை புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்திலிருந்து 2005 திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு மாற்றலாகி தம் 7 ஆண்டு பணிக்காலத்தில் உரை நிலையிலிருந்த ஆலயத்தை உலகறியும் நிலையில் புத்தொளி பெறச் செய்து ஏராளமான மாற்றங்களுடன் புது பொலிவோடு பசிலிக்காவாக மாற்றி அமைத்தது அவரது சீரிய முயற்சிக்கு ஓர் எடுத்துக்காட்டு எனலாம். ஆலய 100ஆண்டு துவக்க விழாவில் தபால் உரை வெளியிடப்பட்டு 100ஆண்டு விழா நிறைவில் CBCI தலைவர் மேதகு கார்தினால் தேப்போ தலைமை ஏற்க ஸ்டாம்ப் மற்றும் தபால் உரை வெளியீடு என பல சிறப்புகள் பெற தீர்க்கமாய் சிந்தித்து செயல்படுத்தியது நம் தந்தையின் ஆன்மீக பணிக்கு அருமையான சான்றாகும். ஓரியூர் அருளானந்தர் ஆலயம், பெங்களூர் குழந்தை இயேசு ஆலயம்,
மைசூர் புளோமினால் கத்தீட்ரல், புதுவை திரு இருதயாண்டவர் ஆலயம் ஆகிய 4 பசிலிக்காவாக உயர்த்து பெற பரிந்துரைக்கப்பட்டன. அவற்றுள் திரு இருதயாண்டவர் ஆலயம் மட்டும் தேர்வாகி 24/6/2011 அன்று முந்தைய பாப்பானவர் 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது மிகவும் போற்றுதற்குரிய தனிப்பெரும் செயலாகும். பங்கு பணியோடு உலகமெங்கும் கத்தோலிக்க அன்பொளி டிவி, கேபிள் டிவி, SS மியூசிக் சேனல் வழியாக மறைபரப்பு பணியை வெற்றிகரமாக செயல்படுத்தி இன்று யூடியூப் வழியாகவும் வளர்ச்சியடைந்து வருகிறது. 6/6/2012 முதல் அரியநகர் பங்கின் பொறுப்பேற்று கடந்த 3.5 ஆண்டுகளில் இப்பங்கின் வளர்ச்சி, உயர்வு, புது பொலிவு என அரியநகர் ஆரோக்கிய தாயின் ஆலயம் அடைந்த நலன்கள் ஏராளம். குறிப்பாக ஆலய நுழைவு வாயில் மாற்றங்கள், ஆலய விரிவாக்கம், நற்கருணை சிற்றாலயம், புதிய இருக்கைகள், ஆலய வளாகம் முழுவதும் ஜெபிக்க தூண்டும் சூழ்நிலை என பல புதுமைகளை நமது ஆலயம் பெற்றது என்றால் அது நமது பங்கு தந்தையின் சீரிய முயற்சியே. அருட்தந்தையின் ஆன்மீக பணி ஆலயத்தை மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களையும் ஆண்டவன் பாதம் சேர்க்கும் அற்புத பணியாக உயர்ந்துள்ளது. இதன் உச்சமாக ஆலயத்தின் 325ஆம் ஆண்டு ஜூபிலி கொண்டாட்டம் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு அரியநகர் மக்களை மட்டுமல்லாது ஏர் பாரிஷ்னஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகளாவிய மக்களை அன்னைக்கும் ஆண்டவனுக்கும் உரிமையுடையவர்களாக மாற்றியிருக்கிறது என்று சொன்னால் அது தந்தை அவர்களின் ஒப்பற்ற உயர்வுக்கு உன்னத சான்றே ஆகும். இவ்வாறு 8 ஆண்டுகளாய் ஆன்மீகம் என்னும் தங்க கலசத்திற்கு அருட்பணி என்னும் தாமஸ் அவர்கள் சந்தனப்பொட்டாக திகழ்ந்து மனம் பரப்பி வருகிறார். இவ்விறைமனம் இன்று போல் என்றென்றும் தொடர நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம், ஜெபிப்போம். வாழ்க அவர் தம் குருத்துவம், வளர்க அவர் தம் அருட்பணி.